கடந்த மாத இறுதியில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காதது தற்போது தமிழக அரசியல் களத்தையே மாற்றும் நிலைக்கு சென்றுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்தார். ஆனால் பிரதமர் மோடி வருவதற்கு முன்பு அவரை சந்திக்க விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திக்கவில்லை. இதனால் விரக்தி அடைந்த ஓ பன்னீர்செல்வம் சுயமரியாதையை காரணம் காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தான் 6 முறை தொடர்பு கொண்டும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதை நயினா நாகேந்திரன் மறுத்தபோது தான் அவருக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியையும் பத்திரிகையாளர்களிடம் காட்டினார். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் தொடர்ந்து சந்தித்தது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தான் என்றும் திமுகவுடன் இணையவோ கூட்டணி வைக்கவோ மாட்டேன் என்று விளக்கமளித்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கணித்துள்ளார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் விலகியது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், அடுத்த முறை பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது ஓபிஎஸ்ஸை சந்திப்பார் என்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். டெல்லி பாஜக சில முக்கிய தலைவர்கள் ஐபி ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு ஓபிஎஸ் போனதுனால என்டிஏக்குள்ள 18% வாக்குல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் ஐபில இருந்து டெல்லிக்கு போனதாட்டு தகவல்கள் சொல்லுது. சோ ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்கணும், அடுத்த தடவை மோடி வரும்போது அவரை அழைச்சி மோடியை அவரை சந்திக்கணுங்கிற மாதிரி போட்ட ஒரு கருத்தும் டெல்லி பாஜக மேல் இடத்துல ஒரு கருத்தும் அதுல ஸ்ட்ராங்கா போகுது. என்டிஏ வெற்றிக்கு ஓபிஎஸ் உதவுவாரு. ஏற்கனவே அவரு 18% வாக்கு என்டிஏ எடுக்கிறதுல அவர் 1% வாக்கு அவர்கள் எடுத்திருந்தாலும் கூட அவர் மூலமாக அதை விட அதிக வாக்குகள் கான்ட்ரிபியூட் ஆயிருக்குது. அந்த வாக்காளர்களோட அதிருப்தி, முக்குலத்தோர் சங்கத்தின் அதிருப்தி என்டிஏ பாதிக்காதனால அவரை மீண்டும் சமாதானப்படுத்தணும் என்ற ஒரு கருத்தும் டெல்லி பாஜகவுக்குள்ள வந்திருக்கிறதாட்டு சில தகவல்கள் தெரியுது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தாவேக்கையில யார் முதலமைச்சர் வேட்பாளர், விஜயா ஓபிஎஸ் என்பது முதல்ல ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் இணைந்து பயணிப்பது பற்றி பேச முடியும். மேலும் இதுவரை தேர்தலில் நிற்காத தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஓபிஎஸ் போட்டியிட மாட்டார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ், தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வருவதாக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசியல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யாரோடும் யாரும் கைகோர்க்கலாம். அதுதான் நம்ம கடந்த பல ஆண்டுகளாக பல தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னார் இனியார், நல்லவர் கெட்டவர் அந்த மாதிரிலாம் இல்லை. அவரே சொன்னது மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. தாவேகா ஓபிஎஸ் அவர்கள் இதை தாண்டி எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, காங்கிரஸ் கூட திமுக இருந்து வெளியேறி ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம். தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் தாவேகாவுக்கு ஓரளவுக்கு திரு விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. இது நமக்கு சாதகமாக வரும் என்று காங்கிரஸ் கருதி காங்கிரஸ் முயற்சிக்கிறதுன்னு கடந்த 2-3 நாட்களாக நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் காங்கிரஸ், தாவேகா, ஓபிஎஸ், இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, இது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி இது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது திரு எடப்பாடி பாஜக கூட்டணி என்பது ஒரு 3வது அணியாக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2026 தேர்தல் களம் என்பது திரு ஓபிஎஸ், தாவேகா, விஜயனுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஓ பன்னீர்செல்வம் தாவேகா கூட்டணியில் இணைவாரா அல்லது வேறு ஏதேனும் அதிரடி முடிவுகளை எடுப்பாரா என்பதை காலம்தான் சொல்லும்.